த சண்டே லீடர் பத்திரிகை தனது 18வது அகவை பூர்த்தியை நேற்று கொண்டாடியது. 1994 ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஆங்கில பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டதுடன் அதன் முதல் செய்தி ஆசிரியராக மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தி சண்டே லீடர் பத்திரிகையின் 18வது ஆண்டு நிறைவு விழாவில் ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் கலந்து கொண்டிருந்தனர். I really do not know whether there are many newspapers around the world where journalists are given total freedom to express their views and opinions. உலகில் உள்ள பெரும்பாலான பத்திரிகைகளின் நிர்வாகத்தில் எவ்வித அழுத்தங்களுமின்றி அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ஊடகவியலாளர்களுக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளதா என எனக்கு தெரியாது. வர்த்தக ரீதியான கோணங்களில் நோக்கும் போது நிலைத்திருக்கக்கூடியதும் உறுதியுமான விடயங்களின் அடிப்படையில் அது இலகுவானதொன்றல்ல. குறிப்பாக இலங்கையில் 40%, சில வழிகளில் அதற்கும் அதிகம் என சிலர் கூறுகின்றனர். இன்னும் சிலர் 10% வரை அரசாங்கம் தொடர்பான செய்திகளினாலேயே எமது வியாபாரம் நடப்பதாக கூறுகின்றனர். கிரிக்கெட் மூலம் இது தெளிவாகின்றது. நாம் பார்வையாளர் அரங்கில் உள்ள பார்வையாளர்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. மைதானத்தில் துடுப்படுத்தாடி வரும் துடுப்பாட்ட வீரரையே நாம் அவதானிக்க வேண்டும். அதுவே லசாந்தவின் கருத்தாக இருந்தது. அவர் அந்த நிலைப்பாட்டை கண்ணும் கருத்துமாக பேணி வந்தார். Those who are out and in the pavilion. And as a newspaper we decided that we will watch those who are out in the middle and batting. That was what Lasanta set out, and he guarded that very carefully. ஒரு பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பின்னதுவையிலிருந்து மாத்திரை வரையான தெற்கு அதிவக வீதியின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த வீதியின் நிர்மாண பணிகள் காரணமாக தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வினை விரைவில் பெற்றுத்தருமாறு கோரி இவர்கள் அக்மீமன அங்கொக்காவன பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கு வருகை தந்திருந்த அக்மீமன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி 2 வாரங்களுக்குள் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இலங்கை கிரிக்கெட் அணி சொந்த மண்ணில் பங்கு பெற்றும் கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான உரிமை கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட விடயம் நியதிக்கு புறம்பாகவும் அநீதியாகவும் இடம்பெற்றுள்ளது என MTV சேனல் தனியார் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு தரப்பினர் மாத்திரம் நன்மை அடையும் விதத்தில் வழங்கப்பட்டுள்ள ஒளிபரப்பு உரிமையை உடனடியாக ரத்து செய்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் வகையில் மீண்டும் விலைமனு கோரல் நடத்துமாறு MTV ஊடக வேலையமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த 3 வருடங்களுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் உள்நாட்டில் நடத்தும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளின் தேசிய தொலைக்காட்சி ஒளிபரப்புரிமை கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அண்மையில் பல தடவைகள் அறிவித்தது. அவர்கள் எடுத்த இந்த தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி MTV சேனல் தனியார் நிறுவனம் கடந்த மே 22ஆம் தேதி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. ஒளிபரப்பு உரிமை வழங்கப்பட்ட முறை மற்றும் நிபந்தனைகள் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்குமாறு அதில் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதற்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் ஜெயசேகர ஜூன் மாதம் 7ஆம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். உரிய நடைமுறையின் அடிப்படையிலேயே குறித்த ஒளிபரப்பு உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்த 3 வருடங்களுக்கு இலங்கையில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்பு செய்வதற்கான உரிமையை வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டிருந்ததாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனினும் இந்த விடயம் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் பத்திரிகைகளில் சிறு விளம்பரமாகவே பிரசுரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் SLPL போட்டிகளுக்கான அனுசரணையாளர்களை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் 3 தேசிய பத்திரிகைகளில் முழு பக்கத்தில் விளம்பரம் செய்திருந்தது. ක්‍රිකට් විකාශන අයිතිය කියන්නේ ඉතා ඉහළ වාණිජ වටිනාකමින් යුක්ත වෙළඳ භාණ්ඩයක්.
கிரிக்கெட் ஒளிபரப்பு உரிமை என்பது மிகவும் பெருமதிமிக்க ஒன்றாகும். அதற்காக விலை மனு கோரும் போது அந்த பெருமதிக்கு ஏற்புடையதாக முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கப்பட வேண்டும். SLPL போட்டிகளுக்காக அனுசரணையாளர்களை கோரிய விளம்பரம் 3 தேசிய நாளிதழ்களில் முழு பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எனினும் தேசிய ஒளிபரப்புக்காக அனுசரணையாளர்களை கோரி பிரசுரிக்கப்பட்ட விளம்பரத்தை பார்த்தால் உண்மையில் அது மிகவும் சிறிய இடத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. அதே போன்று அதில் ஸ்பான்சர்ஷிப் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. விலை மனு கோரலின் தோற்றம் இருக்கவில்லை. தொழில் தேவை என்ற விளம்பர பகுதியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தொழில்களுக்கு விண்ணப்பம் கோரும் பகுதியில் அது பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே விலை மனு கோரலுக்கான கால எல்லையும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இவற்றை நோக்குகையில் SLPL போட்டிகளுக்கு இணையாக தேசிய ரீதியில் அனுசரணையாளர்களுக்கான விளம்பரத்தில் எந்த ஒரு தகவலும் குறிப்பிடப்படவில்லை. உண்மையில் விடயங்களை மறைக்க முயற்சிக்கின்றார்களா என்ற சந்தேகம் இதிலிருந்து எழுகின்றது. MTV சேனல் தனியார் நிறுவனம் இந்த விடயம் தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு மீண்டும் ஒருமுறை கடிதம் ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்தியது. ஒளிபரப்புரிமை வழங்கப்பட்டமை நியாயமற்ற விதத்திலும் வெளிப்படை தன்மையற்றதாகவுமே இடம்பெற்றுள்ளதாக பல விடயங்களை சுட்டிக்காட்டி MTV சேனல் தனியார் நிறுவனம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு எடுத்து கூறியிருந்தது. ஒளிபரப்புரிமையை வழங்குவதற்கான விளம்பரம் தொடர்பற்ற பகுதியில் பிரசுரிக்கப்பட்டிருந்ததை நாம் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளோம். விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் தெளிவற்ற விதத்தில் அமைந்திருந்தது எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விலைமனு கோரல் ஒன்றின் அடிப்படை அம்சங்கள் கூட அந்த விளம்பரத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்பது எமது நிலைப்பாடாகும். இதற்கு முன்னர் விலைமனு கோரலின் போது பின்பற்றப்பட்ட ஊடக நிறுவனங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நடைமுறையும் இங்கு கருத்தில் கொள்ளப்படவில்லை. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளராக செயற்படுகின்ற நிஷாந்த் ரணதுங்க ஒளிபரப்புரிமை வழங்கப்பட்ட ஊடக நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுவதன் மூலம் இங்கு நேர்மைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இழக்கப்பட்டுள்ளமையை புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுமக்களை திசை திருப்பும் விதத்திலும் உண்மையான தகவல்களை வெளியிடாத வகையிலும் குறித்த பத்திரிகை விளம்பரத்தினூடாக அவர்கள் செயற்பட்டுள்ளார்கள் என்பதனை எம்மால் தெளிவாக கூற முடியும். இந்த பின்புலத்தின் கீழ் தொலைக்காட்சி ஒளிபரப்புரிமையை வழங்கும் ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் முறையற்ற விதத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதே எமது வாதமாகும். நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு தாம் முக்கிய பங்களிப்பு வழங்கி வருவதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்து வருகிறது. மக்களின் அதீத கவனத்தை ஈர்த்துள்ள கிரிக்கெட் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அதிக பங்களிப்பு செலுத்துவதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபை ஒரு கட்டத்தில் இங்கு நம்ம காணக்கூடிய இருக்கிறது. இது லாபம் உழைக்கக்கூடிய வழிகள் நிறைய இருந்தும் கூட உதாரணமாக சொல்லக்கூட நடக்கிற கிரிக்கெட் போட்டியில ஒளிபரப்பு உரிமையை டிவிகளுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு கிரிக்கெட் சபைக்கு இருக்கிறது. இருந்தும் கூட தற்போது என்ன செய்ய வேண்டாம், அதை அரசுக்கு சார்பான வேற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு குறைந்த விலையில கொடுக்கறதால ஒரு சரியான ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நிலைமை குறைவாக காணப்படுகிறது. இதை பகிரங்கமான ஒரு விலை மனுக்கோரல்கள் ஊடாக இது வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இலங்கையுடைய கிரிக்கெட் சபைக்கு கூடிய அளவு வருமானம் கிடைத்திருக்கும். ஆகவே வருகின்ற காலத்திலே இதை கவனத்திலே கொண்டு சரியான விலை மனுக்கோரல்கள் ஊடாக கூடியான நேரடி ஒளிபரப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை இலங்கை வாழ் கிரிக்கெட் அரசியல்கள் என்ற வகையிலே நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளோம். கிரிக்கெட் போட்டிகளின் உள்நாட்டு தொலைக்காட்சி ஒளிபரப்புரிமையை வழங்கும் விடயத்தில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும். கடும் நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒளிபரப்புரிமையை வழங்கும் போது அதனை அதிக தொகைக்கு விற்பனை செய்ய முடியும் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் ஒரு தரப்பினர் மாத்திரம் நன்மை அடையும் விதத்தில் குறைந்த தொகைக்கு ஒளிபரப்பு உரிமையை வழங்குவதன் மூலம் அதனை ஈடு செய்ய முடியுமா? எனவே இது உடன்படிக்கைகளை ரத்து செய்து அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கும் வகையிலான விலைமனு கோரலை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாகும். The MTV Sports channel has been doing MTV Sports தொலைக்காட்சி பெரும்பாலான ரசிகர்களுக்கு கிரிக்கெட் போட்டிகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அது பக்கசார்பின்றி சுயாதீனமாக செய்யக்கூடியது ஒன்று. இருப்பினும் விலைமனு கோரல் முறைமை காரணமாக அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்துள்ளனர். அது அநீதியானது. சிறந்தவர் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். I think Sri Lanka cricket should adhere to such basic principles. இந்த செய்தி குறித்து www.newsfirst.lk என்ற நமது இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. எந்த ஒரு செயலும் நேர்மையாக இடம்பெற வேண்டுமாயின் அங்கு போட்டி அவசியம். இங்கு போட்டியே இடம்பெறாமல் ஒளிபரப்பு உரிமை CSN தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. நீதிக்கு புறம்பான செயல் எல்லாம் அரசியல் சூழ்ச்சி என்பது தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. நிச்சயம் இதற்கு தகுந்த நியாயம் கிடைக்க வேண்டும். அநீதியை தட்டி கேட்கும் MTV சேனலுக்கு என் பாராட்டுகள் என ஷேயந்தினி பிரியா தனது கருத்தினை பதிவு செய்துள்ளார்.
ஊடக சுதந்திரம் என்பது அனைத்து ஊடகங்களுக்குமான ஒரு சமத்துவ உரிமை. இப்போது விளையாட்டுத் துறையிலும் ஊழல் அதிகரித்து விட்டது என ஆயிஷா நுஷ்ரா குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.